ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் மர்டரர். இது நம்ம டான்லி நடித்த ஒரு கொரியன் சீரியல் கில்லர் மூவி. ஒரு சீரியல் கில்லராக நம்ம டான்லி நிறைய பேர் கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். அதுலேயும் முக்கியமாக கப்புள்ஸு 2 பேர் சேர்ந்து ஒன்றா இருந்தால் போதும் அவனை கொடூரமாக கொண்டு போயிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட சீரியல் கில்லருக்கு நம்ம டான்லிக்கு ஒரு பையன் இருக்கான். பட் ஒரு சீரியல் கில்லருங்கிற விஷயம் இந்த பையனுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ண போகிறான்? இவங்க அப்போ ஒரு சீரியல் கில்லராக இருக்கிறதுனால இந்த பையனுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன? நம்ம டான்லி எதுக்கு ஒரு சீரியல் கில்லராக மாறினாரு? இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் மர்டரர். இது ஒரு யூஸ்வலான சீரியல் கில்லர் மூவி தான். படம் சின்ன படம் தான், அதனால் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பமே ஒரு கசந்த சீனாக தான் ஆரம்பிக்குது. பார்த்தா ரூமில் ஒரு ஆணு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதே ரூமுக்கு நம்ம தலை டான்லி வராரு. வரப்பே கத்தியோட செம்ம கோத்தில் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே 2 பேர் தப்பிச்சு சொல்லலான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் டான்லி விடாமல் 2 பேரும் குடும்பம் சாடிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த 2 பேர் யார்? இவர் எதுக்கு அந்த 2 பேரை கொள்ளணும்? இதை பற்றி நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண கதை நடந்து 6 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம டான்லிக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் யோங்கோ. இப்போ ஸ்கூலில் முடிச்சிட்டு இருக்கான். நம்ம டான்லி வேற ஒரு நாய் பண்ண வச்சிருக்காரு. இதனால் ஸ்கூலுக்கு மற்ற பசங்களாம் இந்த பண்ண அமுழுதுட்டு இருப்பாங்க. இவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப பசங்களே தலையில் அடிப்பாங்க. டே இங்கே பாடுறா, நாய் விற்கிறோட போய் நடந்து போயிட்டு இருக்கான். சரி, உடம்புல நாத்தம் வந்துட்டு இருக்கு, யாரும் கூட பழாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுப்போ அவன் பேக் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நாய் விற்கிறவனோட பையன் சொல்லி கிறுக்கி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அவன் போகிற ரோட்டு கீழேயே ஒரு பாலமாக இருக்குது. அது கீழே இறங்கி ஆற்றுல பேக் கழுவிட்டு இருப்பான். அப்போ சைடில் பார்த்தா ஒரு ஃபோன் ரிங்கிக்கு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கும் வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் அவன் நின்றுட்டுருக்கா. இவனு எதுவும் பேசாமல் அங்கேருந்து போலாம் பார்ப்பான். கரெக்டாக ரோட்டில் ஒரு அம்மா வந்து, தம்பி இங்கே தான் ஒரு பொண்ணு பார்த்தியா, அவள் கூட மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, அவளை நீ பார்த்தேன் கேட்குறப்ப நம்ம திரும்பி பார்ப்பான். பட் அந்த பொண்ணை பற்றி சொல்லாமல், சாரிங்க நான் யாரும் பார்க்கல, மேபி வேறு எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்கிறப்ப அந்த கார்காரங்க அங்கேருந்து போயிறாங்க. இந்த பொண்ணுக்கு அதை பார்த்து ஹாப்பியாக இருக்கும். பட் இருக்கிற தேங்க்ஸ் எதுவுமே சொல்லாமல் அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடுவா. இவனு சரி ஷெய்டாக வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா இவங்க அப்பா எப்பவுமே நாய் பண்ணல தான் இருப்பார். இவங்க அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இல்லைனா மொத்த வேலையுமே இந்த பையன் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதுப்போ அந்த பையன் சமைக்கிற விஷயம்லாம் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லியுமே வந்து சமைச்சு அவங்க அப்பா தந்துட்டு இருப்பானா. பட் பார்த்தா அவங்க அப்பா பெருசாக பாராட்டல மாட்டார். ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவர் படம் கிளம்பி போயிடுவாரா. இந்த பையனால பெருசாக எடுத்துக்க மாட்டான். தென் ரூமுக்கு போய் அவன் ட்ராயிங் வர ஆரம்பிப்பான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ட்ராயிங்கில் வரையாது ரொம்ப பிடிக்கும். நல்லா தத்துருவமாக ரியலிஸ்டிக் ட்ராயிங்கில் வரைவான். அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து ட்ராயிங்கில் வரைஞ்சிட்டு இருக்கான். தென் கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம் ஸ்கூலுக்கு போவானா. பார்த்தா ஸ்கூலுக்கு நேற்று ஒரு பொண்ணை பார்த்தால, அந்த பொண்ணு வந்திருக்கு. புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கு. இதை பார்த்து இவனுக்கு ஷாக்காக இருக்கும். டீச்சர் பசங்களை பார்த்து, பசங்களா இந்த பொண்ணு பேர் ஜீசோ, ஜீசோ நீ உன்னை பற்றி இன்ட்ரோ கூடன்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி யார்ட்டையும் பேசாது, அவள் பாட்டு அமைதியாக சும்மா நின்றுருப்பா. இதை பார்த்து டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி பசங்களா, அந்த பொண்ணு புது பொண்ணாச்சே, அதனால் பேச கொஞ்சம் டைம் எடுக்கும், போய் எப்படி உங்கள்கிட்ட பேசுவான்னு சொல்லி அந்த பொண்ணு கிளாஸில் குறைச்சிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசினா ஆசையாக இருக்கும். பட் இவங்க கிளாஸில் தான் புலி பண்ணுறது சில பசங்க இருக்கீங்களே. இன்கேஸ் பொண்ணுகிட்ட பேசினா திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதனால் நம்ம ஸ்கூல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். தென் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று ஒரு பாலத்துக்கு அந்த பொண்ணை பார்த்தால, சேம் அதே பாடத்தான் அந்த பொண்ணு இருக்குது. இவனு மெதுவாக கீழே இறங்கி அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் பார்ப்பான். பட் பார்த்தா அந்த பொண்ணு கூட கோவம் பேசும். என்ன இப்போதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க, நீ கிளாஸில் ஒரு கோடாக தானே இருந்த, உன்னை எப்போ பார்த்தாலும் பசங்க புள்ளி பண்ணிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே பேசாமல் தைரியமாக வந்துட்டுருக்க, நீலாம் என்கிட்ட பேசாத, இங்கேருந்து பூஞ்சிருமா. இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சேர்ந்து கூட அங்கே நின்றுட்டுருப்பான். அந்த பொண்ணையும் பார்த்துருப்பான். பார்த்தா பக்கத்தில் 2 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க படோட்ட விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அதை பாட்டே இருக்கும். அந்த பொண்ணு பார்க்குறத இவன் பார்த்துட்ருப்பான். சரி, திரும்ப திட்டினாலும் திட்டம். நம்ம இங்கேருந்து போகணுன்னு இருக்கிறப்ப அவளே பேச ஆரம்பிக்கிறா. ஹே, உனக்கு பட்டோட தெரியுமா, எனக்கு பட்டோட சொல்லித்தரேன் கேட்குறப்ப இது பார்த்து எனக்கு செம்ம போய் போச்சு. உடனே குட்டி போய் என்னை பார்த்து, தம்பி எனக்கு பட்டம் வேணும்ப்பா, ஒரு 10 நிமிஷம் தரேன்னு கேட்டால் அந்த பையன் தரவே முடியும்னு சொல்லுவேன். வேறு எல்லாம் காசு கொடுத்து அந்த பட்டத்தை வாங்கிக்குவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பட்டம் வர சொல்லித்தரலான் இருப்பான். ஆனால் பார்த்து இவனுக்கு பட்டோட தெரியாது. அவன் போட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருப்பான். பட் பட்டம் பறக்காமல் இருக்காது. ஏங்க மேபி காற்று அடிக்கல, அதனால் பட்டம் பறக்காமல் இருக்கலாம், கொண்டா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக பறக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கோவம் வருது. போடா உங்கள்கிட்ட கேட்ட மாதிரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடும். இதை பார்த்து லைட்டான வருத்தமாக இருக்கும். இவங்க இருக்க ஒரு பாலம் தானே, லைட்டாக அங்கே ஒரு மண்மேடு இருக்கும். இந்த பொண்ணுக்கு அது ஏறி போது கஷ்டமாக இருக்கும். இவன் பார்த்துட்டு இருப்பான். தென் வீட்டுக்கு போய் நாய் பண்ணல அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். தென் கடைசி அவங்க அப்பா பார்த்து, அப்பா இந்த நாய் சங்கிலி இருக்குல்ல, இது சும்மா தானே இருக்குது, இது நான் எடுத்துக்கலாமா கேட்குறப்ப அந்த அப்பா சரின்னு சொல்லுவார். இவனும் சரி நாய் சங்கிலி எடுத்து வச்சுக்குவான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப செம்மையாக குளிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்போதைக்கு அந்த பொண்ணு பேசி பழகிட்டான். பசங்க சொல்கிற மாதிரி உடம்புல நாய் ஸ்மெல் வரக்கூடாதுல்ல, அதனால் தேதைன்னு போட்டு குளிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவான். போகிறப்ப அந்த பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறப்ப அந்த பொண்ணு கோவத்தில் இருப்பா. டேய்
எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்த, லைட்டாக பேச ஆரம்பித்தா போதுமே இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவே, மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப லைட்டுன்னு கஷ்டமாக இருக்கும். சரி அங்கேருந்து போகலாம் பார்த்தா புள்ளி பண்ணுறதுக்கு சில பசங்க இருப்பாங்களே, அவங்க வழக்கமாக அங்கே வந்துடுவாங்க. இந்த வாட்டி இந்த பையனை புள்ளி பண்ணாமல் அந்த பொண்ணு புள்ளி பண்ணுவாங்க. புது பொண்ணு என்ன எங்கெல்லாம் பேச மாட்டியா, எப்போ பேசுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கைப்பிடிச்சிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இந்த பையனுக்கு கோவம் வரும். லைட்டு தைரியத்தை வரைச்சிட்டு அந்த பையன் மேலே கைதை வைப்பான். இதை பார்த்து எனக்கு கோவந்துடும். இங்கே பாடுறா, நாய் வளர்க்குறவன் பையன் நம்ம கை வச்சுட்ருக்கான், அவனை என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி நடிப்பாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு கஷ்டமாக இருக்கும். அடிச்சடியில் பார்த்து நெத்தியில் காயமாக இருக்கும். டிராயிங் டீச்சர் தான் கூப்பிட்டு மரத்தில் வச்சுட்ருப்பாங்க. தென் அவனை பார்த்து டெஜூங்கோ, நீ எப்படி கோடையாக இருக்க, நீ ரொம்ப திறமையான பையன் தெரியுமா, இனிமேல் திறமையான பையனுக்கு சில கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்கணும், தைரியம் இருந்தால் தான் அவனை சர்வ் பண்ண முடியும், இனி கொஞ்சம் கற்றுக்கோன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சரின்னு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜீவுங்கிற பொண்ணை வைப்பாங்க. அவள் பார்த்து அவங்க அப்பா பார்க்க போயிருப்பா. ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆகியிருக்கும். எங்கள் அப்பா டிவோர்ஸ் வாங்கி வேற பொண்ணு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த பொண்ணு இப்போதைக்கு எங்கள் அம்மாவோட தான் வந்துட்டுருக்கா. படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட ஒரு லேடி காரில் வந்துருப்பாங்களே, அதான் இந்த பொண்ணோட அம்மா. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்குமே இந்த பொண்ணு இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காது. சும்மா பேர் தான் அந்த பார்க்கணும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு எப்போ எங்கள் அப்பா பார்க்குறாலோ ஒரு கனவு வந்துட்டே இருக்கும். பார்த்தா அப்போ நம்ம சின்ன பொண்ணு வந்திருப்பா. அவளுக்கு ஸ்கூலில் எக்ஸாமில் முடிஞ்சு மார்க்ஷீட் கொடுத்துருப்பாங்க. சரி அப்பா பார்க்கலான்னு வரப்ப அவங்க அப்பா கண்டிக்க மாட்டார். அவருக்கு அப்போயே அஃபர் இருந்திருக்கும். அந்த பொண்ணை கூட ஜாலியாக ஊற்றிட்டு இருப்பாரா. இந்த பொண்ணு என்ன செய்ய தெரியாமல் கார் பார்க்கில் உட்காந்துருப்பா. அப்போ அவள் பக்கத்தில் பல்க்கு ஒரு ஆள் வரமா தெரியுது. அந்த ஆள் யார் இதை பற்றி தெரில. ஆனால் சின்ன வயசில் அடிக்கடி ஒரு கணவர் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து லைட்டாக பயந்துட்டு இருப்பா. இப்போ கூட அவங்க அப்பா கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி நைட் அவளும் வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா அதுக்கு மேலே இவங்க அம்மா ஒரு நம்பர் 1 குடிக்காரி. எப்போதாலும் குடிச்சிக்கிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும். காரணம் கேட்டால் உங்கள் அப்பா என்ன விட்டு போயிட்டார்ல, உங்கள் அப்பா இல்லாமல் என்னால் வாழவே முடியல, அதான் குடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தால் குழந்தை வரும். சொல்லப்போனால் இவளுக்கு இவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிடிக்காது. பார்த்தா அவங்ககிட்ட பர்ஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். சின்ன வயசில் இவளும் எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும். அதை பார்த்து கோவமாகி அந்த ஃபோட்டோ விரிச்சிருவா. இந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவில் கோவத்தில் இருப்பா. கடுப்பாய் நைட்டு எப்போ ஒரு பாலத்துக்கு போவால, சேலம் இந்த பாலத்துக்கு போவா. பார்த்து நைட்டு இந்த பாலத்தில் நம்ம இருந்துட்டு இருப்பான். இவனுக்கே பட்டோட தெரியாதுல்ல. ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நைட் கூட பார்க்காம பட்டு விட்டுருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேரன் அந்த பாலத்துக்கு இறங்கி வந்துட்டு இருப்பாளா. இவங்க இருக்க ஒரு மேடு தானே, அந்த பொண்ணுங்களும் ஏற தெரியாது. அடிக்கடி வலி குடிக்கணுன்ட்டு இருப்பா. இந்த பொண்ணு வலி கூடக்கூடாதுங்கிறதுக்காகவே எங்கள் அப்பாட்ட நாய்ச்சி நடந்துருப்பாள். அதை வச்சு ஒரு கயிறு மட்டும் கட்டியிருந்திருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ போக பிடிச்சி போச்சு. கீழே இங்கே வந்து சாரி ஜோங்கோ, நான் அவங்கள்ட்ட ஸ்கூலில் கோமா நடந்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். நான் யார் மேலே பாசிக்கிறேனோ அவங்கள என்கிட்ட பேசுறதே இல்லை, அதுக்காக நான் அவங்கள்ட்ட பேசலை, என்னை மடிச்சுன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவனும் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அண்ணன்னு பார்த்து காத்தடிக்க ஆரம்பிக்குது. பட்டா அதுவே பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து செம்மாப்பியாக இருக்கும். நைட் 2 பேரும் ஜாலியாக பட்டர் விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து டானி பாட்டே இருக்காரு. டானிக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சு அவர் பார்த்ததே இல்லை. இப்போ அவனை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி நம்ம ஹீரோ கூட நைட் அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுறாங்க. சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்காங்க. அது போல் நம்ம ஹீரோ டிராயிங்கில் ஒரு வேலை. அந்த டிராயிங்கை பார்த்து அவளுக்கு பிடிச்சி வந்துருக்கும். நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ பாராட்டுவா. அதுபோல் ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணை பற்றி பேசுவான். அப்பா அந்த பொண்ணு இருக்கால, அவள் தான் இப்போதைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நல்லா என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருப்பான். இதை பார்த்துமா ஒரு ஹாப்பியாக இருக்கும். இங்கே இதே நேரத்தில் அந்த ஜீசு காமிப்பாங்க. அவள் பார்த்து வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருப்பா. அப்போ நபர் ஃபோன் பண்ணி, ஏங்க இது யார் விடுங்க, இந்த மாதிரி ஒரு லேடி குடிச்சிட்டு படுத்து எடுக்காங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப இந்த போட்டு செம்ம கடுப்பாயிரும். நம்ம அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை, குடிச்சிட்டிங்கே படுத்துங்கிட்டு இருக்கு, நம்ம தான் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கூட்டி வந்துட்டுருப்பா. கரெக்டாக அப்பா அந்த வழியில் நம்ம டாண்டி வருவார். அந்த குட்டி பொண்ணை பார்த்து, பாப்பா நீ எங்கே போகணும், வேணா வண்டியில் ஏறுன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு பயமாக இருக்குது. பாப்பா நீ பயப்படாத, நீ என் பையனோட ஃப்ரெண்டு தானே, என் பையன் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான், நம்பி காரில் எல்லாம் சொல்கிறப்ப இவಳು சொல்லி காரில் ஏறா. இவங்க அம்மா கூப்பிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. அப்போதான் இவரை இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த காரில் இருக்கிற ஒரு டிராயிங்கை பார்க்குறா. பார்த்தா நம்ம டான்லேயே அவங்க போய் வரைஞ்சி கொடுத்துருப்பான். இதை ஒரு ஃப்ரேம் போட்டு காரில் வச்சுருப்பாரு. அந்த பொண்ணை பார்த்து இருக்கிறப்ப, என்ன பாப்பா டிராயிங் பார்க்குறியா, இது என் பையன் வரைஞ்சது தான், ஒவ்வொரு பர்த்டேக்குமே எனக்கா இந்த மாதிரி டிராயிங் வந்து தருவான், நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு அதை பாட்டு இருப்பாளா. சடனாக இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பார்த்தா சின்ன வயசில் மார்க் ஷீட்டில் வச்சுட்டு எங்கள் அப்பா பார்க்க போயிருப்பாள். அப்போ கூட ஒரு பக்கத்தில் பல்குரால் வந்து வந்துருக்கும்ல, ஆக்சுவலாக அவர் கடத்தில் இருக்காரன். இந்த சின்ன பொண்ணை கடத்தி கொண்டு போய் காலை கூட்டி போயிருப்பான். இந்த பொண்ணு மயக்கம் வந்திருக்கும். லைட்டாக கண் முடிச்சு பார்த்தப்ப அது ஒரு கிரே கலர் காரு, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஜீப் மாதிரி இருந்திருக்கும். அதுலேயும் இதே மாதிரி ஒரு டிராயிங் ஃபிலிம் வந்துருக்கும். ஒரு நம்ம சின்ன வயசில் கடத்தினது இந்த பையனோட அப்பாவாக இருக்குமோ இன்னும் பயந்துட்டு இருக்கா. ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கேஷாக இறக்கிட்டு போயிடுவார். ஆனால் அந்த பொண்ணு நைட் ஃபுல்லாக பயந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் சின்ன வயசில் என்ன ஆச்சுங்கிறத தெளிவாக காமிப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மார்க் ஷீட்டில் வாங்கிட்டு எங்கள் அப்பா பார்க்கலாம் வந்துருப்பா. அப்போ அவளுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து இறங்கியிருக்கும். அதுலேருந்து ஒரு ஆளை கீழே இறக்கி கத்தியாலே கொட்டுறமா சாடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த குட்டி பொண்ணு பார்த்துருப்பா. பயந்து போனவ
கார் பார்க்கில் ஓடி போயிருந்திருப்பா. கரெக்டாக அப்போ தான் அவங்க அப்பா வந்திருப்பாரு. அவங்க அப்பாவை கூப்பிடலான்னு பார்க்குறப்ப தான் அந்த பல்கால் வந்திருப்பாரு. இந்த பொண்ணு கடத்தி கொண்டு போய் அந்த பொண்ணு கொள்ளான்னு பார்த்துருப்பாரு. பட் நல்ல வேலை அந்த பொண்ணோட உயிர் பிழைச்சிட்டா. இதுதான் நம்ம ஹீரோயின். ஒரு அந்த கடத்தில் கொலைகாரனும் இந்த அப்பா ஒரே ஆளா. இன்னமும் லைட்டாக ஒரு பயந்துட்டே இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம வீட்டு சைக்கிளில் போயிட்டுருப்பாளா. அப்போ நம்ம வீட்டு கேட்டு பாப்பா, டேய் நேற்று உங்கள் அப்பா தான் ஒரு காரில் கொண்டு வீட்டில் விட்டாரு, உங்கள் அப்பாட்ட முதல்ல வந்து கார் தான் இருக்கான்னு கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை, முதல்ல எங்கள் அப்பா ஒரு ஜீப் வச்சுருந்தாரு, அது செம சூப்பராக சொல்கிறப்ப ஜீப்பா அந்த ஜீப்போட கலர் கிரே கலராக கேட்குறப்ப அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதோட உனக்கு தெரியும் கேட்டால் அந்த கூட சொல்ல மாட்டா. நீ சின்ன வயசுல தான் ட்ராயிங்கில் வச்சிருப்பில்ல, அதில் சேர்த்து வச்சிருக்கியா, அது எனக்கா தருவேன்னு கேட்குறப்ப அந்த போய் ட்ராயிங் தரான். இவளுக்கு சிறந்த ட்ராயிங்கை வாங்கி வீட்டில் போய் பார்க்குறா. அதில் ஒரு ட்ராயிங்கை பார்த்து இவளுக்கு செம இருக்குது. இவ்வளோ சின்ன வயசில் கடத்தி கொண்டு வந்தவங்ககிட்ட என்ன ட்ராயிங் இருந்துச்சோ அதே ட்ராயிங் இவங்ககிட்ட இருக்குது. பின்ன டேட்டு திரும்பி பார்த்தா இவ்வளோ எப்போ கடத்தினாலோ அந்த வருஷம் தான் போட்டிருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா சின்ன வயசில் நம்ம கடத்தின கில்லர் நம்ம ஹீரோட அப்பா. இது தெரியாமல் கூட பழகிட்டு இருக்கும்னு நினச்சி அவள் செமசாக இருக்கும். நைட்டில் எதுவும் பேசாமல் ஒரு மாதிரி பயத்தில் இருப்பா. இதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி நைட் எப்போ படத்தை மீட் பண்ணுவாங்களே, அந்த படத்தை பார்க்க போவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த புள்ளி பண்ணுற கேங்க வந்துடும். டே இங்கே பாருங்கடா, இவங்களாம் போப்போ நைட்டில் மீட் பண்ணுறாங்க போலியே. ஆமாம் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, கிஸ்லாம் பண்ணுவீங்களா, எங்கள் பண்ணிக்கடன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அந்த பொண்ணு கோந்துடும். டேய் நீ பெரிய இவன் நினைப்பா, சும்மா பேருக்கு கையில் கத்தி மட்டும் வச்சுட்டு மாட்டிட்டு இருந்தால் பயந்துருவோமா, நல்லா டம்மி பீஸ்ன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கோந்துடும். ஏண்டி நான் யார் தெரியுமா, நான் எத்தனை பேரை குத்தி கொலை பண்ணுங்க தெரியுமா, மாவளே செத்துன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தம்னு வருவானா. இதை பார்த்து ஹீரோக்கு வந்துடும். அந்த கத்தியை பிடுங்கி அவங்க கணத்தில் ஒரே கிளி பார்த்து மூஞ்சிலேருந்து புடம்பு ரத்தம் வந்துட்டுருக்கோம். இதை பார்த்து மற்ற பசங்களை பயந்துருவாங்க. டே அவன் உண்மையை கிழிச்சிட்டான்டா ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. அந்த அடித்த பையன் உள்ள டம்மி தான் போல, அவனு தெரிச்சு அங்கே ஓடி போயிடுவான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவன்கிட்ட எதுவுமே பேசாமல் அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து லைட்டாக அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களே, அவங்களும் அடி வாங்கின பையனோட அப்போ டான்லி பக்கம் வந்திருப்பாங்க. சார் உங்கள் பையன் என்ன படிக்க தெரியுமா, என் பையன் கணத்தை கிழிச்சிருக்கான், நான் கூட போலீஸ் கேஸ் கொடுக்கலாம் தான் போயிட்டு இருந்தேன், டீச்சர் கூட்டி இருந்தாங்க, உங்கள் பையனை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் நேற்று கத்தி வச்சு கிழிச்சால அந்த கத்தியத்து காமிப்பாங்க. அதை பார்த்து இந்த அப்பா கோந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம டான்லி ஒரு சீரியல் கில்லர். பட் அவர் கொலகாரனே காட்டிக்காம தன் பையன் நல்லா தான் பழகிட்டு இருந்தாரு. பட் இப்போ பார்த்து கத்தி எடுத்து அவன் பையனை கொலைப்பட மாதிரி போயிருக்கால. இதை பார்த்து ஒரு கோந்த வரும். கோவப்பட்டு டேபிள் டம்னு அடிக்கிறப்ப இதை பார்த்து அப்போ பயந்து போயிடுவார். அவர் பாட்டு தெரிச்சு அங்கே ஓடி போயிடுவார். இப்போ போப்போ டான்லிக்கு அந்த பையன் மேலே கோந்துட்டுருக்கு. நைட்டு அவங்க பையன் வந்ததுக்கப்புறம் டேய் எதுக்கு அந்த பையனை கணத்தில் கிழிச்ச, எல்லாம் அந்த பொண்ணுக்கு தானே, இதுக்கு அடுத்து அந்த பொண்ணோட பேசுகிற வச்சுக்காத, அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் படம் கிளம்பி போயிடுவார். இது பார்த்து லைட்டாக அந்த பையனுக்கு வருத்தமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணுகிட்டே போய் அந்த பொண்ணு கூப்பிடலான்னு பார்ப்பாரா. அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ஸ் கட்டான பயமாயிருச்சு. இவருக்கு இங்கே வந்தார், ஒரு நம்மளுக்குள்ளே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் போயிட்டுருப்பா. போகிறப்ப கத்திட்டு போயிருந்துருப்பா. பட் அந்த அப்பா அது மாதிரி இது பண்ணாமல், இங்கே பாருமா உனக்கா என் பையன் ஏதோ பைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கிட்ட என் பையன்கிட்ட பலரை வச்சுக்காத, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவர் வந்து போக ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த பொண்ணு கையில் இருக்கிற கத்தி பார்ப்பாரா. இவருக்குமே ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கே பார்த்த மாதிரி இருக்குது. அவர் போட்டு வீட்டிலேருந்து அமைதியாக உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த பொண்ணோட டிராயிங்குமே நம்ம ஹீரோ வந்து வச்சுருப்பான். அந்த டிராயிங்கை பார்க்க பார்க்க இவர் கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தான் அவருக்கும் புரியுது, ஒரு 6 வருஷம் முன்னாடி இருக்கும் இவர் ஒரு ஆளை கரெக்டாக ரோட்டில் வச்சு கொண்டிருக்காரு. அப்போ அந்த குட்டி பொண்ணை பார்த்துருக்கா. இந்த பொண்ணு மற்றவங்க சொல்லிடுறான்னு சொல்லிட்டு இவர் இந்த பொண்ணை கடத்திருக்காரு. ஒரு காட்டுக்குள்ள வச்சு இந்த பொண்ணு கொள்ளான்னு பார்த்துருப்பாரு. பட் அந்நேரம் பார்த்து ஒருத்தர் இவரை பார்த்துட்டு இருப்பான். வேறு இல்லாமல் அந்த பொண்ணு அங்கேயே விட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருப்பா. ஒரு வேளை தப்பிச்சு அந்த பொண்ணு தான் இப்போ இருக்கிற அந்த பொண்ணா. அப்படின்னா அவளுக்கு இப்போ வரைக்கும் அடைந்து தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு போலீஸ்கிட்ட கூட போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கொள்ளுன்னு சொல்லிட்டு இந்த அப்பா ஒரு கோவத்தில் இருப்பார். இதே நேரத்தில் அந்த பக்கம் அந்த பயணம் வைப்பாங்க. அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். எனக்கு கடைசி 2 நாட்களாக நம்ம ஹீரோன்ட்டு பேசவே இல்லை. இவனே ஃபோன் பண்ணி, ஹே ஜீவோ உனக்கு என்ன ஆச்சு, என் மேலே கோவமா, எதுக்கு என்கிட்ட பேசாமல் இருக்க, ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு பார்த்தா பயந்து போட மாதிரி இருக்கா. இல்லை இதுக்கிட்ட என்கிட்ட பேசாத, எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான் எல்லாத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் வச்சுருவா. இதை பார்க்குற நம்ம வீருக்கு ஒன்றும் புரியல. என்னது அப்பாவா, நம்ம அப்பாவை பார்த்து இவதுக்கு பயந்துட்டு இருக்கா. ஒரு நாள் நம்ம அப்பாவை பற்றி இவளுக்கு விஷயம் தெரிய வந்திருக்குமா. நம்ம அப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் அப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா நைட் நடந்து எங்கள் அப்பா அவர் வண்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அவங்க அப்பாக்கே தெரியாமல் அந்த வண்டியில் ஒழிஞ்சிருப்பான். பார்த்தா ஒரு ஆத்தங்கரையில் ஒரு கப்பிள்ஸ் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. இந்த அப்பா அதை பார்த்து கோவமாகி அந்த கப்பிள்ஸை கொடூரமாக கொடுவார். இதெல்லாம் ஒழிஞ்சிருந்து பையன் பார்த்துட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த பையன் கல் விட்டுரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பா ஒரு கொலகாரனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கல் விட்டுரும். பயந்து அவன் மாட்ட அங்கேருந்து ஓடி போயிடுவான். இவன் ஓர சொன்ன அவங்க அப்பா கேட்குவான். இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு பயம் வந்துடும். போச்சு நம்ம பையன் வண்டியில் ஏறி பார்த்துருக்கான் போலையே, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு,
ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா கூட கோவமாக இருக்கும். இந்த பொண்ணு அழுதுட்டு ஹீனு ஃபோன் பண்ணுவான். நான் இப்போ தான் பார்த்தேன், எங்கள் அப்பா ஒரு கொலைகாரரு, என் கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேரை கொடூரமாக கொன்னாரு. எனக்கு எங்கள் அப்பா பார்க்கவே பிடிக்கல, ப்ளீஸ் நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லி நைட் நம்ம மீனை பார்க்க போவான். 2 பேர் நைட் அந்த பொண்ணு வீட்டில் இருந்து நைட் அங்கே படுத்துங்கிறவங்க. கட் பண்ண ஏன் டாண்டி அவர் கூட காரில் வந்துருப்பாரு. அவருக்கு தான் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற யாரையோ பார்த்து எல்லாத்துக்கும் நீ தாண்டி, உன்னால நம்ம பையன் இந்த மாதிரி மாறி போயிருக்கான், உன்னால நானும் கொலகாரன் மாதிரி இருக்கேன் பாரு, எல்லாத்துக்கும் நீ தான், சிரிக்காதடி என்னை பார்த்து பேசுறதுன்னு சொல்லிட்டு அவர் கூட தண்ணி புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு தான் மென்டலி ப்ராப்ளம் இருக்கு போல. தான் ஒய்ஃப் தான் பக்கத்தில் இருக்கதான் நினச்சி அவர் கூட நைட்டில் புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுவார். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போவான். போய் மொதல் வேலை டீச்சர் தான் பார்ப்பான். டீச்சர் நான் உங்களோட கேள்வி கேட்கலாமா? ஒரு அப்பா கெட்டவராக இருக்காருன்னா அவர் பையன் எப்படி இருப்பான்? அவன் நல்லவனாக இருப்பான்னு கேட்குறப்ப இல்லைப்பா வாய்ப்பு கம்மி, நம்ம எதை பார்த்து வளரோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும், எல்லாம் ஒரே இடத்துல தானே. அப்பா கெட்டவராக இருக்காருன்னா கண்டிப்பாக பையன் கெட்ட பண்ண தான் இருப்பான். ஆமாம் இது எதுக்கு இப்போ என்கிட்ட கேட்குறேன்னு கேட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பயந்து போனாவன் அவனோட வீட்டுக்கு போயிடுவான். பார்த்தா வீட்டில் அவங்க அப்பா இருப்பார். இவனும் அவங்க அப்பாட்ட எதுவும் கேட்க மாட்டான், அந்த அப்பாவுன்ட்டு எதுவும் கேட்க மாட்டார். சும்மா அவர் பாட்டு எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போலாம் பார்ப்பாரு. அப்போ அந்த பையன் உங்கள் அப்பா பார்த்து, அப்பா நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்பேன், அதை மறைக்காமல் சொல்லணும். நான் சின்ன பையன் இருந்தப்ப அம்மா காரும் போது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அம்மா உண்மையாக அப்படி தான் இறந்து போனாங்களா இல்லை நீ கொண்டே கேட்பான். இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு வந்து கிளம்பி போயிடுவான். சொல்லப்போனால் அந்த பையன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த டீச்சர் விஷயங்கள்லாம் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்பா எப்போ இருக்காரோ அதே மாதிரி பையன் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்களே, அவன் கையெல்லாம் பார்க்குறப்ப அவனுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்புறம் அந்த மனுஷன் தானே எனக்கு ஓடிட்டுருக்கு, நானும் கெட்டவனாக தான் இருப்பேன், இந்த ஆடுறத எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கையை கால் நெஞ்சில் போட்டு தேதி வச்சுட்டு இருப்பான். பார்த்தா தோலில் உறிஞ்சு போய் அப்படியே புண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே படுத்துங்கிடுவான். அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப கோவக்காரனாக இருப்பான். எப்போ இந்த பசங்களை புலி பண்ணுவாங்களே அவன்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருப்பான். பட் இப்போ எதிர்த்து எல்லா பசங்களும் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு நிதானமே இருக்க முடியுது. ஹீரோன் கூட அவனை பார்த்து பயந்து எதுவும் பேசாமல் இருப்பாளா. இதை பார்த்தவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நைட்டு வீட்டுக்கு போய் கண்ண முடி நின்றுட்டே இருப்பான். அவன் கையெல்லாம் பார்க்குறப்ப டீச்சர் நான் வந்துட்டுருக்கு. ஒருத்தவங்க உடம்புக்குள்ள இருக்க ரத்தம் அவங்க அப்பா இருந்து வந்தது. அவங்க அப்பா எப்போ இருக்காரோ அதை வந்து அவனு இருப்பான்னு சொல்லியிருப்பானா. இதை பார்த்தவனுக்கு கோந்த வரும். கத்தி எடுத்து அவன் கை கிழிச்சிட்டே இருப்பான். தென் கண்ணாடியை பார்த்தா அது இவ ஃபேஸுக்கு போல அவங்க அப்பா ஃபேஸ் தெரியும். அதை பார்த்துன்னு கோந்த வரும். கண்ணாடி போட்டு அடி நடிச்சு இவன் மேலே அவனுக்கு கோவமாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த பக்கம் டான்லிங் காமிப்பாங்க. அவர் பாட்டை அவர் ரூமில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரா. அப்போ அவருக்குமே சில கற்பனைலாம் வந்துட்டுருக்கு. த ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஏண்டி நீ ஏக்கடி இங்கே வந்த, என்னை பார்த்து சிரிக்காதடி, எல்லாத்துக்கும் நீ தாண்டி, உன்னை கொல்ல விட மாட்டேன்னு அவர் கூட கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் என்னாச்சுங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. பார்த்தா ஒரு 6 வருஷம் முன்னாடி இருக்கும். இவரோ ஒரு ஒய்ஃபோட ஹாப்பியாக தான் வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் இவர் ஒரு வேலை விஷயமா லீவ் போட்டு வந்திருக்கோம். அவங்க ஒய்ஃபு சாப்பாடு கொடுத்து எங்கே பார்த்து போயிட்டாங்க, நாளைக்கு பாப்பா அனுப்பியிருப்பாங்க. இவர் சில கிளம்பி போயிருப்பார். பட் பார்த்தா அந்த வேலை பாதியில் முடிஞ்சு போயிருந்திருக்கோம். சேர்ந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் ஒய்ஃபு இன்னொருத்தரோட அஃபர் இருந்திருப்பாங்க. இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். அதை பார்த்து அவங்களும் பயந்து போய் அங்கே தெரிச்சுலாம் பார்த்துருப்பாங்களா. பட் ஒரு செம்ம கடுப்பாக்கி கத்தி எடுத்து கொடுமை கொண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பையன்கிட்ட தன் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் அந்த போய்ட்டு சொல்லியிருப்பாரு. அந்த போய் நம்பித்திருப்பான். அதுலேருந்து இவருக்கு சைக்காலஜிக்கல் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். யாராவது 2 பேர் சேர்ந்துருக்கிறத பார்த்தா போதும் இவங்க அஃபரில் இருப்பாங்களோ, புருஷனுக்கு தெரியாமல் இவதை ஏமாத்திட்டு இருப்பாளோ இனிமேல் தோண்டிட்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கொடுமை கொண்டு இருக்காரு. இப்போ ஒரு சீரியல் மாதிரி இருப்பார். கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஹீரோ பார்க்கலாம் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் 2 நாள் ஸ்கூலுக்கே வரல. அது போல் அந்த பொண்ணு தான் கூட்டு வந்திருப்பா. பட் வந்து பார்த்தா வீட்டில் அந்த பையன் இருக்க மாட்டான். அதுபோல் அவங்க அப்பா தான் இருப்பார். சார் ஜூவன் எங்கே, நாங்களும் ரொம்ப நாள் பார்க்கலான் இருக்கோம், அவள் எங்கன்னு கேட்டால் அந்த அப்பா தான் கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இது பார்த்து டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஜீகோ நீ இந்த பக்கம் தேடிப்பாரு, நான் இந்த பக்கம் தேடி பார்க்குறேன், யாராவது பார்த்தா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி இவங்கூட பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த டீச்சர் காட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பார்த்து அந்த பையன் அங்கே இருப்பான். அவனை பார்த்து டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டே ஜோங்கோ உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் போகப்போ ரொம்ப வீடாக நடந்துக்கிற, இதை பசங்களை போட்டு அடிச்சாமே, சரி வா நம்ம ஸ்கூலுக்கு போவோம். 2 மணி நாள் நீ ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இந்த பையனுக்கு கோவம் வரும். சடனாக கத்தி எடுத்து அந்த மேடம் கழுத்துட்டு லைட்டை கிழிப்பான். பார்த்தா கழுத்துட்டு லைட் ரத்தம் வந்துட்டுருக்கோம். டேய் என்னடா பண்ணுற, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால், இல்லை மேடம் நீங்கள் தானே சொன்னீங்க நல்ல ரத்தம் ஒன்றா தான் அவங்க நல்லவனாக இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, நான் ஒரு கெட்டவன், என் உடம்புல கெட்டத்தை ஓடிட்டுருக்கு, நான் பார்த்தாலும் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க டீச்சர், உங்கள் ரத்தத்தை குடிச்சு நல்லவனை மாற போகிறேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரத்தத்தை குடிச்சிட்ருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு அங்கே வந்துடும். இவனை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. டே ஜோங்கோ உனக்கு என்னடாச்சு, ஏன்டா பைத்தியக்காரத்தமாக பண்ணிட்டு நிற்கிறப்ப, இல்லை என் உடம்புல கெட்ட தொட்டிகிட்டு இருக்கு, இதுக்கான இதாக பண்ணி ஆகணும், அவங்க ரத்தத்தை குடிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப, டே அறவும் கிடையாதுடா, எங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவோட மோசமானவங்க பாரு, நான் அப்படியா இருக்கேன், இதெல்லாம் உனக்குள்ள ஒரு கற்பனை தான், சரி வா நம்ம இங்கேருந்து போயிடுவோம், நமக்கு யாரும் தேவையில்லை, முதல்ல நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், பட்டோட்டு இருப்போம், அந்த மாதிரி இருப்போம், வா இங்கேருந்து போவோன்னு சொல்லி அந்த பொண்ணை மீறி விட்டு வந்து போயிட்டுருக்கா.
இவனும் சேர்ந்து அந்த பொண்ணோட போயிட்டே இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த அப்பா காமிப்பாங்க. அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப உருஃபில் ஒரே பேச்சா இருக்கும். ஹே, அந்த டீச்சர் இருக்காங்களே, யாராவது டீச்சரை கழுத்துல கீழே போட்டாங்களா, ஒரு வேளை ஏதாவது திருட்டு போய் திருடுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பானோ, அவன் கத்தி தான் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு கத்தி பற்றி பேசிட்டு இருப்பாங்களா. இந்த அப்பா வெட்டி பார்த்து அந்த கத்தியை பார்ப்பாரு. பார்த்தா அந்த கத்தி இவர் வீட்டில் ஒரு கத்தி. இதை பார்த்தவர் புரிஞ்சு போச்சு தன் பையன் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவருக்கோ அதிகமாகிட்டே இருக்கு. தன்னை மாதிரி தப்பையை எப்படி மாறக்கூடாதுன்னு நினச்சாரோ அதே மாதிரி அவனும் மாறிட்டு இருக்கான். அவன் சும்மா கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தப்பான்னு தேடிட்டே இருப்பார். பார்த்தா காட்டுக்குள்ளே அந்த பையனை அந்த பொண்ணு ஓடி போகிற மாதிரி தெரியுது. இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவர் பையனை போட்டு அடி நடிப்பார். டே ஜூங்கோ, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான்டா, இவன் வந்ததுக்கப்புறம் இவரு மாறிட்டு இருக்க, இவ்வளோ ஃபஸ்ட்டு கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்மன்னு போட்டு அடி நடிப்பார். கழுத்து நெரிச்சு அந்த பொண்ணு சாவடிக்கலான்னு இருப்பார். இதை பார்த்து இந்த பையனுக்கு கோவம் வந்துடும். அவங்க அப்பா பாக்கெட்லேருந்து கத்தி எடுத்து அவர் வயிற்றில் ஒரே சொருகு வயிற்றில் கிண்டி அவங்க அப்பா அங்கே சாடிச்சிருவான். பார்த்தா டான்லி அங்கேயே அனுப்பிடுவார். இதை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசியில் பார்த்து அந்த இடத்துல ஒரு ஸ்னோஃபால் பெற மாதிரி இருக்குது. அதாவது இப்போதைக்கு உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அவனுக்குள்ளே இருந்து அந்த கெட்டரத்தவும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லவனாக இருப்பாங்கிற காட்டுற மாதிரி தான் சீன் இருக்கும். கடைசியாக அவங்களோட ஒரு வானத்தை பார்க்குறப்ப அங்கே ஸ்னோஃபால் பெஞ்சிட்ருக்கு. இதோட மர்டருங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டரி வாலிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.